ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க. இந்த மகா சிவராத்திரி நாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த மகா சிவராத்திரி நாளன்று நீங்க எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா உங்க வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும், அதே போல இந்த பொருட்களை வாங்குறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன மாரி பொருட்களை வாங்குனா, நம்ம வாழ்க்கையில எந்த மாரி மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய ஒரு மங்களகரமான சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி நாளுக்கு பார்த்தீங்கன்னா, அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானை இந்த நாளில் மனமுருகி நம்ம எந்த அளவுக்கு வேண்டிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கலாம். அதே போல நம்ம நினைத்த விஷயங்கள் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி நாளன்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனமுருகி வேண்டும் பொழுது சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கலாம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்கினா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி செல்வ வளங்கள் சேரும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகா சிவராத்திரியானது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. சிவபெருமானை வழிபடக்கூடிய இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் ஒரு சில பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலம் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான நாள். அந்த சிறப்பான நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இதனால் உங்கள் வீட்டில் செல்வ வளமும் கண்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா சிவராத்திரி நாளன்று நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்களை வாங்கி மகிழலாம். இந்த மகா சிவராத்திரி என்று பலவிதமான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளன்று சிவபெருமானை மனம் உருகி விரதம் இருந்து வழிபடும் பொழுது நீங்க இனியதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மகா சிவராத்திரி நாளன்று இந்த மாதிரி 3 பொருள் வாங்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்து பாருங்க. உங்க வாழ்க்கை இதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கையா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா மாறலாம். என்னென்ன பொருட்கள் வாங்கி எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதே போல மகா சிவராத்திரி அன்று வீட்டில் சிவபெருமானை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் புதன்கிழமை அன்று வரதுனால இந்த நாள் ஒரு பொன்னான நாள் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமை வருவதனால வீட்டில் உள்ள பெண்கள் விளக்கேற்றி மகாலட்சுமி தேவியாரை வணங்கி வருவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டில் மகிழ்ச்சி பெருகி செல்வம் பெருகலாம். புதன்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தேவியாருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாளன்று இன்னும் சிறப்பானதாக இருக்க மகா சிவராத்திரியும் சேர்ந்து வருகிறது. புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வரதுனால நீங்கள் இந்த மாதிரி பூஜைகளை கண்டிப்பாக செய்யலாம். அதாவது இந்த நாளில் மாலை 4 மணிலிருந்து 6 மணி வரை நீங்கள் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தில் பூஜை செய்து முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை கண்டிப்பாக ஆரம்பிக்கின்ற நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அம்மையாருக்கும் தீபம் ஏற்றி கண்டிப்பாக வழிபடுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபடும் பொழுது அமைதியாக மனதிற்குள் வேண்டினால் மகாலட்சுமி தேவியாரின் முகத்தில் உள்ள அமைதி நம்மளுடைய முகத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவபெருமானை நீங்கள் இந்த மகா சிவராத்திரி என்று வழிபடும் பொழுது மகாலட்சுமி தேவியும் சேர்த்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் மட்டுமே வழிபாடு செய்யலாம்.
அதே போல உங்க வீட்ல எந்த இடத்துல அமைதியாக வழிபட முடியுமோ அந்த இடத்துல நீங்க வழிபாடுகளை செய்யலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை எந்தெந்த நேரங்களில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத முக்கியமா தெரிந்து கொள்ளுங்க. சிவராத்திரி அன்று முதல் கால பூஜை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை 6:30 மணி முதல் 9 மணி வரையில செய்யலாம். இரண்டாம் கால பூஜை பாத்தீங்கன்னா இரவு 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரையிலும் செய்யலாம். மூன்றாம் கால பூஜை பார்த்தீங்கன்னா 12:30 மணிலிருந்து 3:30 மணி வரையிலும் செய்யலாம். நான்காம் கால பூஜை பார்த்தீங்கன்னா அதிகாலை 3:30 மணியிலிருந்து காலை 6:30 மணி வரையிலும் கண்டிப்பா இருக்குங்க. இந்த 4 கால பூஜையிலும் சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல செல்வ வளம் நீங்க நினைக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பெருகலாம். ஸோ இந்த மாதிரி செல்வ வளம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 கால பூஜைகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இந்த 4 கால பூஜைகளை செய்யும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தில் கலந்து கொண்டாலே உங்களுக்கு எந்த பலன் கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் நினைத்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதனால் நடக்கலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று முக்கியமாக உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அந்த 3 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று மகாலட்சுமி தேவிக்கு உகந்த கல்லுப்பை காலையிலே நீங்க வாங்கி வைக்கலாம். அதாவது மகாலட்சுமியை மனதார நினைத்து கல்லுப்பை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு வாங்கி வைக்கலாம். அதாவது கல்லுப்பு வாங்கும் பொழுது நீங்க காலை நேரத்துல வாங்கலாம், இல்லைன்னா மதியம் 1 மணிக்கு நீங்க வாங்கி வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக நீங்க வாங்கி வைக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலைகளை வாங்கி வீட்டில் சிவபெருமானின் படத்திற்கு வைத்து பூஜை செய்து வழிபடலாம். இந்த மாதிரி சிவபெருமானை மகா சிவராத்திரி அன்று நினைத்து வில்வ இலைகளை நீங்க வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் நடக்கலாம். வீட்டில் இதனால லக்ஷ்மி கடாட்சமும் பெருகலாம். லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கு முக்கியமாக நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ அல்லது பன்னீர் ரோசா வாங்கி நீங்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் அதனை போட்டு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தால் ஆன ஏதாவது ஒரு நெய் வைத்தியம் செய்து தெய்வத்துடைய படத்திற்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் செய்ய முடியவில்லை என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு சர்க்கரையை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தேவியின் அம்சமான ஏலக்காய் வாங்கி வைத்து வணங்கலாம். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய உணவிற்கு சமையல் செய்யும் பொழுது நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பொருட்களை எல்லாம் சிவராத்திரி அன்று முதல் கால பூஜை ஆரம்பிக்கும் போது வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு விரதம் இருப்பவர்கள் ஆக இருந்தால் அந்த நேரத்தில் சிவ புராணம் படிக்கலாம். ஓம் மகாலட்சுமியே போற்றி இந்த மந்திரத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. புதன்கிழமை வருகின்ற இந்த மகா சிவராத்திரியில் மனமுருக நீங்க சிவபெருமானிடம் வேண்டினால் உங்களுக்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால இந்த மகா சிவராத்திரி நாளன்று நீங்க இந்த மாதிரி முறைகளில் வழிபாடும் செய்யலாம். அதே போல உங்களால முடிந்தால் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி அன்று நீங்க வாங்கக்கூடிய அந்த 3 பொருள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் ஏலக்காய், சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலை. இந்த 3 பொருட்களும் கண்டிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க வாங்குவது மிகுந்த உங்களுக்கு நற்பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு பிடித்த பூவான அதாவது பிடித்த இலையான வில்வ இலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமிக்கு பிடித்த கல்லுப்பை வாங்கி வழிபாடு செய்யலாம். அதே போல மகாலட்சுமிக்கு பிடித்த ஏலக்காய் வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். ஸோ கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க வழிபடும் பொழுது இந்த 3 பொருள் கண்டிப்பா இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகா சிவராத்திரி நாளன்று எந்த 3 பொருட்களை வாங்கினா உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும், அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதனால் குறையும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.